இன்னைக்கு நம்மளுடைய கிச்சன் கேபினெட்ல சிறப்பு திரைப்படம் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன். நேயர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் தாவேகா டாக்கீஸ் பெருமுடன் வழங்கும் வாரிசு 2.2. தளபதிக்கு தளபதியா இருக்கும் தலைவர் நாயகன் தளபதியின் பிறந்தநாள் மட்டுமின்றி தன்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க அதே ஒரு படமா எடுத்திருக்கிறாரு இயக்குனர் சர்க்கார். தளபதியின் தளபதியோட பிறந்தநாள் அப்படிங்கறதுனால தம்பிகளும் தங்கைகளும் ரத்த தான நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. நலத்திட்டங்கள் இல்லாத பிறந்த நாளா, அதனால எளிய மக்களுக்கு உதவி செய்யும் காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. அனைவருக்கும் விருந்து கொடுத்து அசத்திர காட்சிகள் அக்மார் அரசியல் கட்சிக்கான எடுத்துக்காட்டு. முன்னாள் எம்எல்ஏ வருங்கால அமைச்சர்னு ரசிகர்கள் மட்டுமின்றி தொண்டர்களும் நம்புறதுனால முதலமைச்சர் நாயகனே வாழ்த்து சொல்லியிருக்காரு. உள்ளூர்ல கெத்து காட்டினா வெளியூர்ல கட்சி வளரும்னு அதையும் நிரூபிச்சு காட்டியிருக்காரு நாயகன். மொத்தத்துல வாரிசு 2.2 கோட்டைக்கு போடு ரூட். வாழை திரைப்படத்தோட முன்னோட்ட விழா நடந்திருக்கு. மாரி செல்வராஜனுடைய படம் தான் இந்த வாழை அப்படிங்கிற படம். ரொம்ப நாளாவே அவருக்கு ட்ரீம் ப்ராஜெக்டா இருந்துச்சு அப்படின்னு ரொம்பவே பெருமையாவும் பேசியிருக்காரு. குறிப்பா சொல்ல போனா இந்த பரியேறும் பெருமாள் படத்துக்கு முன்னாடி இருந்தே இது வந்து திங்க் பண்ணி வச்சிருந்தாராமா. படமெல்லாம் சொன்ன உடனே முதல்ல இருந்த ஸ்கிரிப்ட் வாழை தான். ஃபர்ஸ்ட் வந்து சின்னதாக இந்த கதையை சொன்ன டைரக்டர்கிட்ட இதை வேணா எழுதி வைடா அப்படின்னு சொன்னாரு. அதை எழுதி வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 50 லட்சம் ரூபா அந்த கூட படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவோடு இருந்த படம் தான் வாழை. அதே மாதிரி அவர் என்னைக்குமே நேசிக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் வச்சிருக்கக்கூடிய தன்னோட இயக்குனர் அப்படின்னு சொல்ற டைரக்டர் ராம் அவர்கள் பத்தியும் நிறையவே ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் மேலே எவ்வளவு மரியாதை இருக்கு. என்னோட இயக்குனர் இருக்க வரைக்கும் எனக்கு சின்ன மாற்றம் கூட நீங்கள் பார்க்க முடியாது. அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா, என்னைய கண்காணிச்சுட்டு இருக்க முக்கியமான கண்களில் வந்து அவரோட கண்கள் முக்கியமான கண்கள். ஏன்னா பதட்டப்பட்டுட்டே இருப்பாரு. நீ கரெக்டாக இருக்கடா, நீ வந்து ஏன் இவ்வளோ பதட்டப்பாட்ட, நீ ரொம்ப நீ நீ வந்து ஆர்ட் ஃபார்முக்குள்ள இருக்க, அதனால ஆர்ட் ஃபார்மை மையப்படுத்தியே நீ டிராவல் ஆகு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதே மாதிரி டைரக்டர் ராம் அவர்கள் பேசும்போது 7 மலையை பத்தி சொல்லியிருக்காரு. என் கூட 7 கடல் 7 மலை யாராவது ரொம்ப நாள் ஏறி இறங்கியிருக்காங்கன்னா அது மாரி செல்வராஜ் தான். இந்த முதல்ல ஏறின மலை அப்படின்னா நார்வேல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா மலையும் நாங்கள் ஏறி இறங்கணும். அது தங்க மீன்களுக்கு லொக்கேஷன் தேடி அப்போ கண்டுபிடிச்சா அவங்களோட மலையறது சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பள்ளத்தாக்கு அளவு கதை கொட்டி கிடக்கும். அவன் சொன்ன காதல் கதையை எடுத்துகிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சின்ன பீஸை, ஒரு பால்யத்தில் இருந்த ஒரு க்ரஷ்ஷை எந்த கிரிஞ்சும் இல்லாமல் ஒரு படம் பண்ணியிருக்கான். அதான் வாழை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மலை ஏற்றத்திலையும் மாரி செல்வராஜ் அவர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத விலாவரியா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆமாங்க, என் கூட ரொம்ப நாளா டிராவல் பண்றாரு ஒருத்தர் அப்படின்னா அது மாரி செல்வராஜ் அவர்கள் தான் அப்படின்னு அவரையுமே வந்து பெருமையாவே சொல்லியிருக்காரு. என்ன புரிஞ்சுன்னா, மாரி செல்வராஜ் வந்து மலை ஏறுறவன். அவனுடைய கால்கள் மலை ஏறுறதுக்கே செய்யப்பட்ட கால்கள். அவன் கரெக்டாக எந்த கல்லில் கால் வைக்கணும், எந்த கல்லில் கால் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சவன். எவ்வளோ எதிர்காத்து அடித்தாலும் ஏறக்கூடியவன். அண்ட் மலை ஏறுவதுங்கிறது கிட்டத்தட்ட சொல்ல போனால் அவனுடைய ஜீன்ல இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா அழகிய லைலா அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு ஒரு ஆக்ட்ரஸ் ஞாபகத்துக்கு வருவாங்களே, நிக்கிலா அவர்கள் தான். எப்படி நிக்கிலா வருவாங்க? சரி, அவங்க தான் அந்த படத்துல இருக்காங்க, அந்த சீன்ல எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆமா, அதாவது குருவாயூர் அம்பல நடையில் அப்படிங்கிற படத்துல வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தி இருந்தாங்க. நான் நடிச்சதை விட அந்த 2 பாய்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்கிரீன்ல வந்துரும் அப்படின்றது பாக்குறதுக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி இட்ஸ் ரிலீசிங். அதே மாதிரி இன்னொருத்தங்க நம்ம ஊருக்காரங்க, யாரு? திவ்யா துரைசாமி. அவங்களும் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எனக்கு எவ்வளவு முக்கியம், இந்த சான்ஸ் வந்து எப்படி கிடைச்சது, அதுக்கு மென்டலி பிசிக்கலி நான் எப்படி தயாரானேன் அப்படிங்கறத பத்தியுமே சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிலிம் வந்து ஈஸியா பண்ண முடியாது.
இதுக்காக நீ வந்து உன்னுடைய உழைப்பை நீ 100% கொடுத்தினா உன் கரியரில் உனக்கு ஒரு நல்ல படம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. நீ மென்டலி பிசிக்கலி ரெடி ஆயிக்கோ அந்த படத்துக்காக அப்படின்னு சொன்னாரு. இதற்கு முன்னாடி மாரி செல்வராஜ் அவர்கள் கூட ஒர்க் பண்ணின நிறைய பேர் இந்த ஈவெண்ட்டுக்கும் வந்திருக்காங்க. தயாரிப்பாளர் தானு அவர்கள், இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் அப்படின்னு எல்லாருமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹிப்ஹாப் ஆதி இருக்கார்ல, ஆமா, அவரே இயக்கி அவரே ப்ரொடக்ஷன் பண்ணி அவரே நடிக்கக்கூடிய படம் தான் கடைசி உலக போர். இந்த படத்துல இருந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ கிளிம்ஸ் வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தனுஷ் அவர்கள் இயக்கி நடிக்கக்கூடிய ராயன் படத்துல இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்போ அந்த படத்துல லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஓ ராயா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அது ஓ ராயாலங்க, ஓ ராயா அப்படிங்கிற ஓர் ராயா அதோட லிரிக்கல் வீடியோ தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக்ல பார்க்கவே படுஜோரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்கக்கூடிய படம் தான் ஜமா. நீ இருக்கும் மோசரத்துக்கு அப்படிங்கிற ஒரு மெலோடி சாங் தான் இந்த படத்துல இருந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. கேட்கவே இளையராஜா அவர்களுடைய மெலோடி அப்படின்னா கேட்கறதுக்கு என்ன கஷ்டமாவா இருக்கும். தேன் வந்து இது வந்து தெருக்கூத்து கலைஞர்களை, இந்த பாரம்பரிய கலைகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படமாக தான் இருக்கு. பாரி இளவழகன் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரும் நடிச்சும் இருக்காரு. அமு அபிராமி அவர்களும் இந்த படத்துல ஒரு பாட்டா இருக்காங்க. விடாமுயற்சி படத்துல இருந்து ஒரு ஸ்டில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே என்ன இருந்தால் படத்துல அஜித் அவர்களும் த்ரிஷா அவர்களும் இருக்கிற மாதிரி இந்த படத்துல அஜித் அவர்களும் த்ரிஷா அவர்களும் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சமீபத்தில் மகாராஜா படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? விஜய் சேதுபதி அவர்களுடைய 50வது படம். நிதிலன் சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. படம் நிறைய நல்ல விமர்சனங்களையும் பெற்றிருந்துச்சு. இந்த படத்தோட டீமை நடிகர் விஜய் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. இன்னைக்கு கிச்சன் கேபினட் நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இதே மாதிரி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு நம்மளோட புதிய தலைமுறை தொலைக்காட்சியில கிச்சன் கேபினட் நிகழ்ச்சியை கண்டிப்பா பாருங்க. நன்றி, வணக்கம். Kitchen cabinet.